எத்தனையோ விதமான ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்ததுங்க. மஞ்சூரியன் பால்ஸ் பண்ணிட்டு அத ஃப்ரைட் ரைஸோட கலந்து சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்ட்டா நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அத 4 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சூரியன் பால்ஸுக்கு பொடியா நறுக்குன கேரட், கேபேஜ சேர்த்துருக்கேன். இது கூட கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமா ஆட் பண்ண வேண்டாங்க. இதுல இருக்க தண்ணியே போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத சூடான எண்ணெயில சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இப்போ இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரைஸ் சூப்பரா வெந்துருச்சு. இத அப்படியே ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுருங்க. பேன்ல நல்லெண்ணெய், பொடியா நறுக்குன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட்ட சேர்த்து வதக்கிக்கோங்க. சில்லி பேஸ்ட் நான் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், வினிகர், சில்லி சாஸையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுறேன். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் இப்போ நம்ம ஆற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மஞ்சூரியன் பால்ஸ், கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்துருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர வந்ததும் சுட சுட சர்வ் பண்ணுங்க. சீரியஸாக சொல்கிறேன், வேற லெவலில் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.